நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, நான் குளிக்க போறேன். கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோங்க. ரத்னா, இந்தா போட்டுக்கோ. அத்தை, இதை நான் எப்படி போட்டுக்குவேன்? இங்க பாருமா ரத்னா, வாழ்க்கைய வாழறதுக்கு தைரியம் தேவைப்படும். நீ போட்டுட்டு இருக்கிற இந்த வெள்ளை துணியில தோல்வி மட்டும்தான் தெரியும். நீ ரொம்ப தைரியத்தோட உன் பசங்களோட உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டணுங்கிறத மறந்துடாத. நீ எப்பவும் அலங்காரம் பண்ணிக்கிட்டாதானே உன்னோட பசங்களுக்கு ஒன்று பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சதை நீ செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளவு நாள் தான் நீயும் துக்கத்திலேயே இருப்ப? ஆனா அத்தை, நான் இது எப்படி போட்டுக்குவேன்? சடங்கு அப்புறம் சம்பிரதாயம். வாழ்க்கையில வாழறதுக்கு சடங்கும் சம்பிரதாயமும் வேணா தேவைப்படலாம். ஆனா இதெல்லாம் சங்கிலியால கட்டி போடுறதுக்காக இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. துக்கங்கிறது இதயத்திலையும் மனசுலயும் தான் இருக்கும். இந்த வெள்ளை துணியால இல்ல. இந்தா. போ. ரபா இங்க பாரு அன்பீர், வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டியது ரொம்ப அவசியம். குளத்துல உள்ள தண்ணி அது ஒரே இடத்துல தான் நிற்கும். அதனால தான் அது அழுக்காயிடும். ஆனா நதியில இருக்கிற தண்ணி என்னைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சுத்தமா இருக்கும். அதனால தான் சொல்றேன் கண்ணா, முன்னேறி போகணும்னா என்னைக்குமே முன்னாடி பாரு. எப்பவுமே திரும்பி பாத்துறாத. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? படிப்பில் நல்லபடியாக கவனம் செலுத்த. சரி கிளம்புங்க, நான் போயிட்டு வரேன். 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? நான் ஏன் என்ன மட்டும் பத்திரமா பாத்துக்கணும்? நான் எல்லாரையும் பத்திரமா பாத்துப்பேன். நான் தானே இந்த ஊரோட பெண் புலி. அட ஆமா, நீ பெண் புலிங்கிற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு மீரா, நீ யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உன் அண்ணனை மட்டும் பத்திரமா பாத்துக்க. அண்ணா, நீ இனிமே இந்த ஜடையை பிடிச்சுக்கோ. இது உன்னை பத்திரமா பாத்துக்கோ. பிடிச்சுக்கோண்ணா.
கடந்த 2 வாரமா ஸ்கூல்ல ஒரு தடவை கூட கட் அடிக்கல. எனக்கு என்னவோ பாண்டிக்கிட்ட அந்த சக்தி இல்லையோன்னு தோணுது. கொஞ்சம் கூட ஜாலியா இருக்க மாட்டேங்கிறான். நம்ம பாண்டி அப்படியே அந்த ரன்வீர் மாதிரி ஆயிட்டான், ரொம்ப சாதாரணமா. ஏய் வாய மூடு, அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன அந்த ரன்வீர் கூட வச்சு பேசாத. நான் அவனை மாதிரி பயந்தாங்கொல்லி இல்லை. அப்படியா? அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வெளியே எங்கேயாவது போகலாம். சரி போகலாம், வரேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னால வீட்ல இருந்து காசு கொண்டு வர முடியாது. ஏன்னா என் பாக்கெட் மணி காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்க அப்பா காசு தர மாட்டாரு. ஆமாப்பா, எனக்கும் அதே பிரச்சனை தான். பாண்டி, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. இப்போ ஒன்னால தான் ஏதாவது பண்ண முடியும். நீ இந்த ஊர் நாட்டாமையோட பையனாச்சே. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம கண்டிப்பா வெளியே போறோம். அப்புறம் காசை நான் ஏற்பாடு பண்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே இப்படி துக்கமா உட்காந்துட்டு இருக்க போற? இப்படி இருந்து நீ எப்படி வாழ போற? இது நல்லதுக்கு இல்லம்மா. கொஞ்சம் வெளியில போ, அங்க இருக்கிற காத்த சுவாசி, அது உனக்கு நல்லதுமா. அத்தை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வீட்லயே நல்லதா இருக்கேன். சரி பரவாயில்ல, ஆனா எனக்காக ஒரு உதவி பண்ணலாம்ல? கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. காய்கறியே இல்ல, போ. எனக்கு சுத்தமா போக பிடிக்கல. இப்ப என்ன இப்படியே விட்டுருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, என்னாச்சுப்பா நரேஷ்? என்னாச்சு? என்னாச்சுப்பா? உன் கைக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. சித்தி, அது வெளியே, வீட்டுக்கு வெளியே, அதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஒரு பாக்ஸ் என் கையில விழுந்துருச்சு. அடக்கடவுளே, கொஞ்சம் பலமா தான் அடிபட்டுருச்சு. நீ ஏதாவது மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டியா? சித்தி, நான் போடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்னால எப்படி வலியை தாங்கிக்க முடியும்? நீ உடனே மருந்து போட்டிருக்கணும்ல. ரத்னா, உள்ள போய் தைலம் எடுத்துட்டு வாமா. வா, இங்க வா, உட்காரு. கடவுளே, நீ இருக்கியே. எங்க வலிக்குது காட்டு. எங்கேயும் வலிக்கல சித்தி. என் கை நல்லா தான் இருக்கு. பின்ன அத்தை, நீங்க போட்டு விடுங்க. இத போட்டுக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க, இல்லைன்னா ஜாஸ்தி ஆயிடும். இல்லைங்க, மழை வர மாதிரி இருக்கு. அப்படின்னா மழை வரதுக்கு முன்னாடியே வயல் வேலை பார்க்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா மழையால வயலுக்கு ஏதாவது ஆகிட போகுது. அப்புறம் இந்த அடியும் இன்னைக்கு தான் படணமாச்சுதே. இப்போ பிரச்சனை என்னன்னா, என்னால டிராக்டர் ஓட்ட முடியாது. நீ என்னப்பா சொல்ற? இப்போ என்ன பண்ணணுங்கிற? சித்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, வயலுக்கு அவசியம் போய் ஆகணும். அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரத்னா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீங்க போய் கொஞ்சம் வயல் வேலையை பாருங்களேன்.
சரிதான்ப்பா. வேலை பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுவும் மழை வரதுக்கு முன்னாடி ஏர் ஓட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். நீ வேற இப்ப கையில அடிபட்டு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ற. இப்படி இருக்கும்போது எப்படி உன்னால டிராக்டர் ஓட்ட முடியும்? எப்படி வேலை செய்ய முடியும்? நீ என்னம்மா சொல்ற? நீங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போய் டிராக்டர் சாவி கொண்டு வரேன். நீங்க தைலம் போட்டு விடுங்க. போட்டு விடுறேன். நீ நல்லா இருக்கணும்பா. நீ நல்ல வேலை செஞ்ச. உன்னை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாத. நல்லார தைல போட்டு விடவா? வேணாம் சித்தி. பசங்களா, செய்தி என்னன்னா பக்கத்து கிராமத்துக்கு புலி ஒன்று வந்திருக்கான். பயப்பட தேவையில்ல. எந்த இடத்துல புலியை பார்த்ததா சொன்னாங்களோ அந்த இடம் நம்ம கிராமத்துக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு. அதனால பசங்களா, அந்த புலியை பிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயாவது வெளியே சுத்தி திரியாதீங்க. நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போகணும். தனியா போகவே கூடாது. புரிஞ்சதா? மாஸ்டர் மாஸ்டர், இந்த விஷயத்தை எங்க அப்பா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் தனியா எங்கேயும் போக கூடாதான். எங்க அப்பா ரொம்ப தைரியசாலி. அவர் புலிய இப்படிங்கிறதுக்குள்ள ஓட விட்டுருவாரு. அப்படியா? மாஸ்டர் மாஸ்டர், எங்க அப்பா இவங்க அப்பாவோட ரொம்ப தைரியசாலி. சிங்கம் அவரை பார்த்ததும் ஓடியே போயிடும். சரி பசங்களா, எல்லா தைரியசாலி அப்பாக்களும் அவங்க பசங்களை அவங்க காப்பாத்திப்பாங்க. சரியா? ஒருவேளை திடீர்னு உங்க முன்னால புலி வந்து நின்னுச்சுன்னா நீங்க ஓடி போய் உங்க அப்பா பின்னாடி ஒளிஞ்சிக்கீங்க. சரியா? சரி, நாம பேசுனது போதும். எல்லாரும் அவங்க புத்தகத்தை எடுத்துக்கங்க. நாம பாடத்தை ஆரம்பிப்போம். ரன்வீர், உங்க அப்பா இறந்து போயிட்டார்ல, அப்ப புலி வந்தா யாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்ப? பசங்களா, நாம இன்னைக்கு 2வது பாடத்தை படிக்க போறோம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இன்டர்வெலுக்கு அப்புறம் வரப்போற பீரியட்ல டெஸ்ட் வைக்க போறேன். நீங்க எல்லாருமே டெஸ்ட்டுக்கு தயாரா தானே வந்திருக்கீங்க? சபாஸ் பசங்களா. இன்டர்வெலுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ரிவிஷன் பண்ணிக்கங்க. சரியா? சரி, இப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாம். பசங்களா, சூர்தாஸ் ஒரு பக்தி இலக்கிய கவிஞர். அவர் ஸ்ரீகிருஷ்ணா மேல நிறைய கவிதைகளை புனைஞ்சிருக்காரு. நரேஷ், நீங்க தேவையில்லாம வந்திருக்கீங்க. வீட்லயே இருந்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வாது கிடைச்சிருக்கும். ரத்னா, ஒரு விவசாயிக்கு நல்ல ஓய்வுங்கிறது கண்டிப்பா வயல்ல தான் கிடைக்கும். நான் அங்க போய் வேற ஏதாவது வேலை பார்க்கறேன். நீங்க டிராக்டர் ஓட்டுங்க. ஆனா அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. வயலை நான் பாத்துக்கிறேன். ரத்னா, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஒருவேளை நான் உங்களுக்கு தேவைப்பட்டா, அதாவது என்னன்னா, கையில தானே அடிபட்டிருக்கு, மற்றபடி நல்லா தானே இருக்கேன். நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. ம்.
ரன்வீர் உங்க அப்பா இறந்து போயிட்டார்ல, அப்ப புலி வந்தா யாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்ப? இத வாங்க வந்திருக்கியா கண்ணா? இல்ல சித்தப்பா, எங்க அப்பா எனக்காக இந்த மாதிரி உண்டியல தான் வாங்கிட்டு வருவாரு. கண்ணா, மண் பொம்மைங்க எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ கண்ணா. சித்தப்பா, எனக்கு இங்க இருக்க எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா நான் எதுவுமே வாங்க போறது இல்ல, சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணா, பார்க்கணும் அவ்வளோதானே. இது எப்படி, உனக்கு என்ன கலர் போடணும்னு தோணுதோ அந்த கலரை நீ போட்டுக்கோ. அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணா. இல்ல சித்தப்பா, ஒருவேளை அது கெட்டு போயிடுச்சுன்னா? அதை பத்தி நீ கவலைப்படாத கண்ணா. நாங்க பெரியவங்கெல்லாம் உலகத்தை என்ன நிறத்துல பார்ப்போம்னா பெரும்பாலும் கருப்பு வெள்ளையில தான் பார்ப்போம். ஆனா பசங்க உலகத்துல உள்ள எல்லா நிறங்களையும் சேர்த்து வச்சு தான் பார்ப்பாங்க. அப்புறம் நீ இப்ப இங்க பாரு, இங்க நிறைய பிரஷுங்க இருக்கு, கலருங்களும் இருக்கு. இப்ப நீ ஆரம்பி. உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அந்த கலரை போட்டு விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க கையில அடிபட்டு இருந்ததுல, பொய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் ரத்னா, நான் நீங்க உங்களோட வேதனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அப்படி. அதனாலதான் நீங்க பொய் சொன்னீங்க. பொய் சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நானும் வாயை மூடிட்டு வந்திருக்கேன், உங்க மேல நம்பிக்கை வச்சு. நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். நம்பிக்கைக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. அதை எந்த வகையில தொலைச்சாலும் அதை அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். நீங்க எந்த வழியில இருந்து என்ன வெளியில கொண்டு வர நினைச்சீங்களோ அந்த வழியோட ஆரம்பமும் ஒரு பொய்யால தான் நடந்துச்சு. ஒரு பொய்
ஒரு ஏமாற்றம். இன்னைக்கு என்னால என் வாழ்க்கையில எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும். ஆனா பொய்ய தாங்கிக்க முடியாது. என் நம்பிக்கையை உடைக்கிறவங்கள என்னால என்னைக்கும் சகிச்சுக்க முடியாது.